ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வீக்கெண்டு வந்துட்டோங்க. நம்ம வீக்கெண்ட் ஹார்வெஸ்ட்னு ஒன்று பண்ணினா கூட அதுக்கப்புறமும் தினம் ஒரு கிலோ அரை கிலோன்னு அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அறுவடை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நமக்கே அப்போவா எப்படி பறிக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அறுவடை வருதுங்க. சரி, அறுவடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பறிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பறிக்க போகிறது மூக்குத்தி அவரையெல்லாம் பயங்கர குண்டாக ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரம் பறித்தாலும் அது போக நான் வாரத்தில் இடையிலையும் வந்து சாம்பாருக்கு, அப்புறம் ஒரு நாள் முட்டை போட்டு பொரியல் வச்சேன், அதுக்கும் பறிச்சிட்டு போனேன். ஆனாலும் குண்டாக எவ்வளோ இருக்காங்க. அந்தாங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். நான் பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். எவ்வளோ இருக்கு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்காங்க. சேர் போட்டுக்கிறீங்களா? மேலெல்லாம் நிறைய அவ்வளோதான். இவ்வளோ காணம் பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மூக்குத்தி அவரை. அதுக்கப்புறம் கொடி உருளை கீழே விழுந்துச்சு. அப்புறமா கேரளா பீன்ஸ்லேயும் ஒரு 2 பறிச்சிருக்கேன். இன்னும் அடுத்து இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கோழி அவரை தான் பறிக்க போகிறோம். கோழி அவரையை பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் நிறைய நெத்து மாதிரி விதைக்கு மாறிடுச்சு. ஸோ விதையாக உள்ளதெல்லாம் விட்டுட்டு நம்ம காய்கள், தேவைப்படுற காய்களை மட்டும் இப்போ பறிச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியவே இல்லைக்கா, நீ பறிக்க இப்போ அவங்க கோழி அவரை பறிச்சிட்ருக்கிற டைமுக்குள்ளே நம்ம இங்கே இதை பறிச்சிடலாம். காந்தாரி மிளகாய். இப்போல்லாம் நார்மல் மிளகாயே நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அந்த மிளகாயே மறந்துட்டோங்க. ஏன்னா அந்த காந்தாரி மிளகாயே போன வாரம் நான் இந்த சந்தன கலரும் பறித்தேன், கருப்பும் பறித்தேன்ல. சந்தன கலர் மட்டும்தாங்க காலியாகலை. அதுவுமே இன்னும் இருக்குது. கருப்பு காலியே ஆகலை. அவ்வளோ மிளகாய் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே அடுத்த வாரம் பாருங்கள், வீக்கெண்டு அடுத்து பறிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த காந்தாரி மிளகாய் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம்னா ஒரு 1/4 கிலோ நீங்கள் வாரத்துக்கு ஹார்வெஸ்ட் பண்ணாவே போதும். எல்லா விதமான சமையலுக்கும் நமக்கு அது கரெக்டாகவே இருக்கும். இத்தனையும் சொல்லப்போனால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் கூட நமக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா வகையெல்லாம் மிளகாவே வளர்க்க வேணாம். காந்தாரி மிளகாய் மட்டும் வளர்த்திங்கன்னாவே போதும். உங்களுக்கு வாரம் முழுக்க உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு காந்தாரி மிளகாய் கிடைப்பாங்க. பாருங்களேன், நம்ம நல்ல இது கொடுக்குறனால ஒரு மாட்டுச்சாணம் அவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் என்னோடய அனுபவத்தில் இருந்து. நல்ல காந்தாரி மிளகாய் இவ்வளோ பெருசு வருது பாருங்களேன். வானம் பார்த்த மிளகாயின்னு சொல்கிறாங்க ஒரு சில ஏரியாவில். நாங்கள் காந்தாரி மிளகாயின்னு சொல்லுவோம். நல்ல பெருசாக, அதுவும் பச்சை. இந்த காந்தாரி மிளகாயை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நிழலில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் ஷேடடாக வச்சிட்டோம் அப்படின்னாக்க நல்ல பசுமையாகவே இருக்காங்க. அடுத்து அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 8 நெய் மிளகாய் பறித்தேன். இப்போவும் பாருங்கள், 1 நல்லா பழுத்துடுச்சு. அது போக நிறைய கொஞ்சம் பழுத்தது இருக்குது. நல்லா பழுத்தப்புறம் நம்ம எடுத்தோன்னா தான் உங்களுக்கு நாங்கள் சீட் ஷேர் பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் பறிக்கலை. அது போக இந்த பழுத்த காந்தாரி மிளகாயையும் கொஞ்சம் எடுத்துடலாம். ஏன்னா அப்படி ரொம்ப பழுக்க விட்டோன்னா அந்த செடி கொஞ்சம் டல்லாகிறாங்க பாருங்கள். ஸோ இதை எடுத்துட்டு கொஞ்சம் இதை ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கொடுப்பாங்க. காந்தாரி மிளகாய் இவ்வளோ போதும். அது போக இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கருப்பு வேறு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன். அது போக செரி டொமேட்டோ இந்த அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பழுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சிறகு அவரை பறிக்க போகிறோம். சிறகு அவரை பாருங்கள், எல்லாமே முத்திடுச்சு. அது முத்தல்னு தெரியாமல் பறிச்சிட்டாங்க. ஸோ விதைக்கும் விட முடியல. இந்த முத்தலாக இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பக்கம் ஒன்று கிடக்கு பாருங்களேன், இந்த சைடு கையை விட்டா தெரிகிற மாதிரி. சிறகு அவரை இந்த பக்கமும் கிடக்குது. இந்த பக்கம் தெரியாது. அப்போ சேர் போட்டு தான் பறிக்கணும். இந்த இதை சமையல் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்குது, கம்போஸ்டில் போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், சிறகு அவரை
அந்த இடத்த விட்டு அவங்க தள்ளியே வரமாட்டேங்கிறாங்களா. அது அப்படி கும்பலாக இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்படி ஆனனால நம்மளால் அந்த சிறகை வரைய பறிக்கவே முடியல. எனக்கு எட்ட மாட்டேங்குது. இப்படி வீக்கெண்டு தான் அவங்க பறித்து தருவாங்க. அப்படி பறிக்கிறது இங்கே இருங்க அவ்வளோவுமே முத்தல் நல்ல முத்திருச்சு. விதைக்காது விட்டுருந்துருக்கலாம். சரி, கம்போஸ்டில் தான் போடணும். அடுத்து வந்து நம்ம கத்தரிக்காய் இருக்குது. கத்தரிக்காய் பறிக்க ஆரம்பிப்போம். அப்படியே இங்கே பாருங்கள், நுரைப்பீர்க்கனில் ஒரு விதை அது முத்திருச்சு. சரின்னு விதைக்கி விட்டுட்டோம். இதையும் அப்படி விட்டுருந்துருக்கலாம். அதனால் அதையும் பறிச்சாச்சு. இப்போ இது பரப்புமா எப்படி? அந்த பூனைக்காளி அவரை இன்னும் பெருசாக வரும், கருப்பாகும்னு சொல்லுவாங்க. கருப்பு காந்தாரி மிளகாயில் பழமாக இருக்கிறத மட்டும் பறிக்கிறேன். பாருங்க, அடுத்து கத்திரிக்காய் பறிப்போம். அடுத்து முதல் தடவையாக நம்ம வந்து இது பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன, மயில் பீலிக்கீரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சு சாப்பிட்டு சொல்கிறேன். இதை நம்ம பாதியாக கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணோன்னா இன்னும் 2 தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அதனால் அதோடு சேர்த்து தண்டங்கீரையும் இருக்குது. ஸோ நான் வந்து தண்டங்கீரையும் அதையும் சேர்த்து போட்டு தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன். மயில் பீலிக்கீரை நிறைய இருந்தது. ஆனால் பூனை வந்து நிறைய விளையாண்டு விதைகள் அந்த வளர்ந்தது அவ்வளோத்தையும் வம்பாக்கிடுச்சு. ஸோ நமக்கு 4 செடி தான் உருப்படியாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அது போக இந்த வேறு பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள், தண்டு பெருசாகிட்டு. ஸோ இதில் இலைகளை மட்டும் எடுக்கணும். இதையும் இன்றைய அறுவடை. மர வெண்டையில் வந்து நம்ம கொஞ்சம் விதைக்கி விட்டுட்டோன்னா தெரியாமல் விட்டுட்டோம். அதனால் அடுத்து வர்றதெல்லாம் வந்து முத்தலாக தான் வருவாங்க. அதனால் குட்டி குட்டியாகவே நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். தொட்டோன்னு கையில் வந்துச்சு முத்தலானா. நேற்று தான் பறிச்சேன், உங்களுக்கே தெரியும். 1 கிலோ 1.5 கிலோ கிட்ட இருந்தது. இப்போ பாருங்கள், திருப்பியும் குண்டு குண்டாக கத்தரிக்காய் இதாக இருக்கு. அது ஏதோ பட்டிருக்கு. கத்திரிக்காய் ஏதோ ஒன்று மட்டும் இதாக இருக்குது. இது திங்கவே முடியல. அதைத்தான் அந்த கத்திரிக்காய் வேணான்னு பார்க்குறேன். அந்த முள்ளு கத்திரி இந்த இருக்குல்ல, இந்த முள்ளு கத்திரி தான் அப்படி இருக்கு. ஆமாம், அதான் முள்ளு கத்திரிலாம் முடிஞ்சோன்னே எடுத்து போட்டுட்டு இனி முள்ளு கத்திரி வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா மற்ற கத்திரிலாம் அதை விட ருசியாக இருக்குது. பாருங்கள் பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இடையில ஒரு ஃபோன் வந்ததுனால நம்ம வந்து வீடியோவை பாதியில் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் பண்ணுறது தான் வழக்கம். இப்போ என்ன நடக்குதுன்னா, அறுவடை வந்து முழுக்க மணத்தக்காளி பழம் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக நிறைய பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏதாவது சாப்பிட்டுட்டே வேலை பார்த்தா நல்லாயிருக்கும்ல. ஸோ மணத்தக்காளி விதை ஏகப்பட்டது இருக்குது. பாதியை சாப்பிட்டாச்சு. இனி நாங்கள் போய் கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சாப்பிட்ணும். அப்போ நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வேங்கேரி முள்கத்தரி அறுவடை பண்ண போகிறோம். எத்தனை பறிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து எவ்வளோ வரும், எவ்வளோ பெருசு வரும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைமில் மட்டும்தான் அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமில் நம்ம நல்லா பெருசாக அறுவடை பண்ணிட்டோமா, இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி தேவைக்கு ஏதாவது பொரியல் வைக்கிறதுக்கு நிறைய அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்ததுனால இஷ்டத்துக்கு பெருசு சிறுசு எல்லாத்தையும் நம்ம பறிக்க போகிறோம். எவ்வளோ பறிக்க போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்களுமே இந்த வேங்கேரி கத்திரி மேலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்குது. நிறைய விதைகள்லாம் கூட கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து இது 2வது ஹார்வெஸ்ட்டு பாருங்க, 2வது ஹார்வெஸ்ட்டு தான். ஸோ நம்ம வர அடுத்தது நம்ம என்னென்னா விதைக்கு விட்டுட்டோன்னா அதோடு அதனுடைய அந்த காய் வர்றது வந்து அப்படி கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுதுங்க. லைட்டாக இந்த இடத்துல ஒரு முள் இருக்கும் வேங்கேரி கத்திரியில். முள் கத்திரி அளவுக்கு நிறைய முள் இருக்காது, ஆனால் கொஞ்சமாக இருக்கும். முள் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதையும் பறிச்சிருங்க. ஓரளவு எல்லாத்தையும் பறிப்போம், ஒரு நாள் பொரியலுக்கு வர அளவுக்கு. என்ன அவியல் மாதிரி வச்சிரும். பறிச்சிட்டு காமிக்கவா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய இருந்தாலாம் இருக்குது. ஓரளவு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறதா பார்த்து பறிச்சிருங்க. அவ்வளோ அதே அளவு தான் இருக்குது.
பறிச்சுட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வழுதுணங்காய் பச்சை பாருங்க, இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. அந்த ஒன்று கிடக்கு பாருங்க, இந்த செவரில் முட்டி குண்டக்கா மண்டக்கா. பாருங்கள், ஒரு 6 காய் பறிச்சிருக்கோம் நம்ம வேங்கேரி கத்திரி, 3 வந்து வழுதுணங்காய், கோழி அவரை பறிச்சிருக்கோம். இது வந்து கொடி கோழி அவரை, அதுக்கப்புறம் சந்தன கலர் காந்தாரி மிளகாய், ஒரே ஒரு கொடி உருளை, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செரி டொமேட்டோ, அப்புறம் குண்டு பச்சை கத்திரி, அப்புறம் கேரளா பீன்ஸ் கொஞ்சம், இது வந்து மலை வெண்டை மர வெண்டை, அது 3 மட்டும்தான் பறிச்சிருக்கேன், மற்றெல்லாம் விதையாயிடுச்சு. அது போக விதைகள் எடுத்திருக்கோம். நெய் மிளகாய் பறிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மூக்குத்தி அவரை, அப்புறம் இதெல்லாமே முத்தல்ங்க, இது எல்லாமே நான் வந்து இதில் தான் போட போகிறேன் உரத்துக்கு. ஒரு விதை வந்து நுரைப்பீர்க்கன்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து கோழி அவரை வந்து செடி கோழி அவரை வந்து நம்ம பறிக்க போகிறோம். நிறையா இருக்குது. அந்த அதை மட்டும் விட்டுருங்க, அது ஒரு மாதிரி பெருசாகிக்கலாம். எவ்வளோ பாருங்கள், இப்போ தானே பறிச்சோம் நம்ம, அதுக்குள்ளே எவ்வளோ காய்கள். சும்மா அப்படி விரலிட்டு இப்படி அமுக்கினாவே வந்துடுமே. நல்லா இருந்துச்சு அன்றைக்கி வச்சது அப்படிங்க எல்லாமே நிறைய வச்சோம்ல. ஆமாம், இதையும் அதையும் சேர்த்து போட்டு வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அடுத்து வந்து பட்டை அவரை இருக்கா பாருங்க. நம்ம ஏற்கனவே நேற்று வேறு பறித்து வச்சுருக்கேன், 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குது. இப்போ இருக்கட்டுமா? ஆமாம், சரி. அப்போ இது இன்னொரு நாள் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக இருந்தால் பறிச்சிருங்க. இந்த ஒன்று இங்கே வருங்க, இந்த ஒன்று பெருசாக இருக்குது. பார்த்தா பார்க்காம 2 விதையாக வேறு ஆயிருக்கு. இத்தனை இந்த ஒன்று இருக்குது. அடுத்த வருஷம்லாம் காயை லிமிட் பண்ணணும் என்ன வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம போதும்ல எதுக்கு. அடுத்த அறுவடை செம்பருத்தி பூக்கள் இல்லாமல் எப்படிங்க, நம்ம தேவைக்கு தான் பறிக்க போகிறோம். இதில் நிறைய பூக்கள் இருக்காங்க. சும்மா ஒரு 10 பூக்கள் மட்டும் பறிச்சிக்கலாம். பறிச்சிட்டு இப்போ ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். மற்றதெல்லாம் கிடக்கட்டும். சும்மா 5 பூக்களா 5 7 பூக்கள் பறிச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா சங்கு பூக்கள் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னாக்கா சங்கு பூக்களையும் செம்பருத்தி பூக்களையும் சேர்த்து போட்டு தான் நம்ம இன்றைக்கி டீ போட போகிறோம். பாருங்க, 2 தாம்பலம் எடுக்காமல் விட்டுட்டோம், அதனால் இடப்பற்றாக்குறையாக போச்சு. கொஞ்சம் சங்குப்பூ மட்டும் பாருங்க, ஒரு 10 போதும்னே, அவ்வளோத்தையும் எதுக்கு பறிச்சிட்டு நிறைய இருக்குது. கேட்கணும்ல, நம்மளாம் போய் வேணுமான்னு என்னென்னு கேட்க, யார்கிட்ட போய் கேட்க. யாராவது வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாவது கொடுத்துர்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம பறித்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பாடிடும் போக முன்னாடி. இந்தாங்க, சரி போதாது, டீக்கு நமக்கு தான். இப்போ போனோன்னா டீயை குடிச்சிட்டு சாப்பிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வீட்டு அறுவடை போதாதா? வாரம் ஒரு முறை இந்த மாதிரி அறுவடை பண்ணினா தான் போதுமே. தக்காளி வந்து இன்னும் பழுக்கலை, ஆனால் தக்காளியை நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இருக்கா பழம்? அது சரி, நம்ம பழுத்துறோம். கோவக்காய் இருக்கான்னு பாருங்கள், கோவக்காவே மறந்துட்டோம் பாருங்கள். இருக்கா? இல்லை, பிஞ்சாதானே கிடக்குல்ல. சரி, கத்திரிக்காய் வந்து ஒரு செடி, தக்காளி பாருங்க, ஒரு செடியில் இவ்வளோ இருக்குது. ஆனால் இதோட பெயர் கேட்டிருந்தேன் நேற்று எல்லாருமே, இது பெங்களூர் தக்காளி அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம வீட்டில் சமையலுக்கு வாங்கினது ஏதாவது விழுந்திருக்குமா இருக்கும், நம்ம அப்படிலாம் போடலை. ஓகே, இந்த மாதிரி வாரம் நீங்களும் அறுவடை பண்ணுறீங்களா? தினம் இந்த மாதிரிலாம் அறுவடை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், 3 கோவக்காய் பறிச்சிட்டோம். ஏன்னா நம்ம தான் தினம் வந்து கோவக்காய் பறிச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எங்கே வரும்? அடுத்த 2 நாளில் பாருங்கள், திருப்பி ஒரு 1/4 கிலோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரிலாம் அறுவடை பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வையுங்க, ஆர்கானிக்காக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. மாடித்தோட்டம் அப்படிங்கிறது கஷ்டமே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னோடய சேனலை பார்த்தாவே தெரிஞ்சுக்குவீங்க. 4 தக்காளி கடந்ததுங்க, அந்த கடைசியாக முடிய போகிற அந்த இதிலேருந்து முதிர்ந்த செடியிலேருந்து குட்டியாக 4 தக்காளி பறிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கீரை எவ்வளோ பறித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா?
இதில் வந்து சிவப்பு தண்டு இருக்குது, மயில்பீலி கீரை இருக்குது, பச்சை தண்டு இருக்குதுங்க. அது போக நம்ம வீட்டில் இவ்வளோ காய்கறிகள் பறிச்சிருக்கோம். போதுமே, வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி காய்கள் வந்தால் தான் போதுமே, நம்ம அழகாக வாரம் முழுக்க இதையே நம்ம சாப்பிட்றலாம். அது மட்டும் இல்லை, இதோட முடிஞ்சது வீக்கெண்டு மட்டும் பறிச்சிட்டு மற்ற நாள்லாம் பறிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டால், இது வந்து வீக்கெண்டுன்னு ஒரு ஹார்வெஸ்ட்டை போடுறோங்க. அதுக்கப்புறம் தினம் ஏதாவது வந்து பறிக்கிறோம். அதுவும் கீரைகள்லாம் வந்து அப்பப்போ நம்ம பறிச்சிக்கிறது தான். அதுக்கப்புறம் பிரண்டை பறிச்சிடுறீங்களா? நிறைய இருக்குது. சரி, வேண்டாம், இதிலே போட்டுருவோம். ஏன்னா அன்றைக்கே நினச்சிட்டே இருக்கேன், பிரண்டை வேறு நிறைய வந்துருச்சு. இன்றைக்கி துவையல் அரைச்சிருவோம். சனி ஞாயிறில் பேசாமல். இல்லை, இது வந்து பொடுதலை எண்ணெய் காய்ச்சறதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரண்டை இருக்குதுன்னு சொல்லி. சரி, இன்னைக்கு நம்ம சாதத்தை தவிர்த்து, ஆமாம், நல்ல பிஞ்சாக இருக்கிறதா வெட்டுங்க. இது வரைக்கும் வெட்டிடுங்க, பச்சையாக இருக்கிற வரைக்கும் வெட்டிடுங்க. ஆமாம், ஆனால் இது வரைக்குமே பிஞ்சாக தான் இருக்குது, நமக்கு தேவையில்லை. என்ன, கொஞ்சமாக ஓரளவு வெட்டுங்க, மேலே கொடியை பிடிச்சிட்டு எல்லாம். இன்றைக்கி வந்து சாதத்தை தவிர்த்து காய்கள், ஒரு கீரை, ஒரு பொரியல், ஒரு துவையலோடு இன்றைக்கி முடிச்சாகணும். வேறு வழி இல்லை, சாப்பிட்டே ஆகணும். எல்லாத்துலேயும் இருக்கிற பிஞ்சை மட்டும் பாருங்க, கடைசி வரைக்கும் உள்ளது வேண்டாம். கீழே பாருங்கள், கீழே எல்லாத்துலேயுமே அந்த பிஞ்சை மட்டும் பறிச்சா போகுது. ஆமாம், ஒவ்வொரு நுனியிலையும் எல்லாம் போயிருக்கு. இந்தாவும் இருக்கு என்ன. ஆமாம், சாப்பிடுவாங்க. ஆமாம், ஆமாம். இந்த பச்சையாக இருக்கா, ஒரு மாதிரி நல்ல பச்சையாக, அந்த இதில் கட் பண்ணணும். இந்த இதுலேயும் இதை கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பறித்து முடிச்சுட்டு உங்ககிட்ட எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம். இந்த இருக்குல்ல, நான் போய் வச்சுட்டு வந்து எடுக்கிறேன். எனக்கு இந்த வெயில் வந்ததுன்னா அதில் ஆஃப் பண்ணியிருக்கேனா ஆன் பண்ணியிருக்கேனா எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க, இவ்வளோ அறுவடை பார்த்தீங்களா? அது மேலே வச்சா தெரியாதுல்ல. நான் என்னென்ன பறிச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரண்டை பறிச்சிருக்கேன்னா, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ டீ போடுறதுக்கு, அதுக்கப்புறம் சங்குப்பூ, சந்தன கலர் காந்தாரி மிளகாய், உருளைக்கிழங்கு, அதாவது கொடி உருளை, தக்காளியில் வந்து 2 ரகம் பறிச்சிருக்கோம் பாருங்களேன். இது வந்து செரி டொமேட்டோ, இது வந்து நார்மல் டொமேட்டோ, நாட்டு தக்காளி, அப்புறம் பச்சை உருண்டை கத்திரி, கோவக்காய், அப்புறம் கேரளா பீன்ஸ், பட்டை அவரையில் செடி அவரை, இது வந்து கோழி அவரையில் வந்து செடி கோழி அவரை, இது சிறகு அவரை, இது வந்து நுரைப்பீர்க்கனில் விதை, அப்புறம் மூக்குத்தி அவரை, நெய் மிளகாய், கோழி அவரையில் கொடி, அதுக்கப்புறம் இது வழுதுணங்காய், அதுக்கப்புறம் வேங்கேரி முள்கத்தரி, பிரண்டை. அது போக அங்கே பாருங்கள், கீரையில் வந்து நம்ம இங்கே பாருங்கள், மயில்பீலி கீரை, பச்சை தண்டு கீரை, சிவப்பு தண்டு கீரை மட்டும்தான் பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது மாதிரி அறுவடை பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சு அறுவடையை உங்களுக்கு வாழ்த்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.